உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை சார்பில் மாபெரும் இலவச சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் மற்றும் உணவு கண்காட்சி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. முகாமிற்கு மருத்துவமனை தலைவர் டாக்டர் பரமேஸ்வரன் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக இந்திய மருத்துவச் சங்கத்தின் கோவை கிளை தலைவர் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு, செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். முகாமில் சர்க்கரை, நரம்பியல், கண், பல் ஆகியவை பரிசோதனை செய்யப்பட்டது. உடற்பயிற்சி முறைகள், உணவியல் ஆலோசனைகள், கால் பாதம் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் 3 மாத சர்க்கரை அளவு, கொழுப்பு சத்து கண்டறிதல் பரிசோதனை, சீரம் கிரியேட்டின் பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நான் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு, இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை பிரசிடென்ட். இந்த மாதம் நவம்பர் 14 வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே. ஸோ டயபெட்டிஸ்ன்றது ஒரு மல்டி சிஸ்டம் டிஸார்டர். ஸோ அந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேக்காக இன்றைக்கி ஒரு கேம்ப் இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையும் ஸ்ரீ ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து ஒரு டயபெட்டிக் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு 150 to 200 பேஷண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். இங்கே நிறைய பிளட் டெஸ்ட்ஸு, HbA1c, கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, அது கூட டயட் கவுன்சிலிங், அப்புறம் ஆஃப்தல் செக்கப்பு, டென்டல் செக்கப், இது எல்லாமே ப்ளஸ் கன்சல்டேஷன் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுற டாக்டர் பரமேஸ்வரனுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீராமலிங்கம், இந்திய மருத்துவ சங்கம் கோயம்புத்தூர் கிளையோட செக்ரட்டரி. ஐஸ்வர்யா மருத்துவமனையோடு இணைந்து இன்றைக்கி இந்த கேம்ப் நடத்துகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 150 to 200 பேஷண்ட்ஸ் இதில் இருந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இதில் நியூவாக இது வரைக்கும் இல்லாத டயபெட்டிஸ் இல்லாத எத்தனையோ பேருக்கு புதுசாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீயாக மருந்துகளோடு சேர்த்து கொடுக்குறது நிஜமாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் டாக்டர் பரமேஸ்வரன் சாரை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம். நன்றி. பார்த்தீங்கன்னா, இந்த உலக சர்க்கரை நோய் தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14 வந்து கடைபிடிக்கப்படுது. உலகம் முழுவதும் ஒவ்வொரு மருத்துவரும் இந்த சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான் இந்த தினத்துடைய பெருமை. அப்போ என்ன மாதிரி நம்ம பண்ணலாம், ஒரு மெத்தடில் நாங்கள் வாக்கத்தான் பண்ணுறோம். இன்றைக்கி டயட் எக்ஸிபிஷனை பிரசிடென்ட் அவர்களும் செக்ரட்டரி அவர்களும் இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க. டயட் எக்ஸிபிஷனை இது பார்த்தீங்கன்னா இந்த என்னென்னு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் டயட் சொல்லி கொடுக்குறோம். அப்போ அவங்க அந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது 50% சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வந்துடும். மிச்சம் 50% வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும். மொத்தத்தில் எல்லாமே சேர்ந்து தான் ட்ரீட்மெண்ட். மருந்து மாத்திரை, டயட்டு, எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம கடைபிடிச்சு வரும் பொழுது நம்ம சர்க்கரை நோய் கட்டுப்பாடுக்கு வரும்.